இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்குது எஸ்பிஓ. நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏர்ன் பண்ணுற டைமாக ஆக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முன்னொரு காலத்தில் பத்மாசுரன் என்ற ஒரு அரக்கன் இமயமலையின் அருகில் வசித்து வந்தான். அவன் தான் மிகவும் பலசாலியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான். அதற்காக சிவனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான். காற்று, மழை, புயல், வெயில் என்று எதாலும் அவனது தவத்தை கலைக்க முடியவில்லை. பல ஆண்டுகளான தவத்திற்கு பின் சிவன் அவனுக்கு வரமளிக்க முன்வந்தார். அவனின் முன் தோன்றி, மகனே, உனது தவத்தினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். தான் மிகவும் பலசாலியாக இருக்க வேண்டும் என்று, தான் எவர் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்னும் வரத்தை கேட்டான். வரம் கொடுத்தவனையே சோதிப்பது இயற்கைதானே. அப்போ அவர் பத்மாசுரனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த வரம் உண்மையில் நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதனால் சிவபெருமானின் தலையிலேயே கை வைத்தால் என்ன அப்படி என்று தோன்ற அந்த விபரீத ஆசையினால் சிவனின் தலையில் கை வைக்க சென்றான். சிவன் மிகவும் அவசரமாக ஓடினார். கைலாயத்திலிருந்து வைகுண்டத்தை நோக்கி ஓடினார். வைகுண்டத்தில் சென்று திருமாலிடம் முறையிட்டார். நான் இப்படியாக ஒரு வரத்தை கொடுத்து விட்டேன். அதனால் அவன் என் தலையிலேயே கை வைக்க பார்க்கிறான். நீங்கள் தான் ஏதாவது சகாயம் செய்ய வேண்டும் அப்படி என்று கூறினார். உடனே விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினியின் அழகை கண்ட பத்மாசுரன் மதிமயங்கி போனான். அவளை மணக்க வேண்டும் என்று விரும்பினான். அவரிடம் சென்று முறையிட்டான். எனக்கும் உன்னை பிடித்துதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு நடனம் ஆடுவதுதான் மிகவும் பிடிக்கும். நீ எனது நடனத்தை அப்படியே பின்பற்றினால் நான் உன்னை மணந்து கொள்கிறேன் அப்படின்னு கூறினார். அவன் பத்மாசுரன் மோகினியின் அழகில் மயங்கி மோகினியின் நாட்டத்தை தானும் அவ்வாறே செய்யலானான். அவர் கை காலை அசைத்தார். அப்படி இப்படின்னு நடனமாடி கடைசியாக தனது கையை தலைமீது வைத்தார். ஆட்டத்தில் மயங்கி பத்மாசுரனும் தனது தலையிலேயே கை வைத்தான். அடுத்த நொடியே சாம்பலானான். இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தான் என்கிற அகங்காரம், தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று நினைப்பவர்கள் தன்னையே தானே அழித்து கொள்கிறார்கள். தன் தலை மீது வைத்து தன்னையே அழித்து கொள்கிறார்கள். அப்படிங்கிறத தான் இந்த கதை நமக்கு இன்றைக்கி உணர்த்துது. இந்த கதை ரொம்பவே விசேஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் தான்கிற அகங்காரமோ, தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற எண்ணமோ ஒருத்தனுக்கு தோன்றுமே ஆனால் அவன் தன்னைத்தானே அழிக்க தயாராகிறான் அப்படிங்கிறத தான் குறிக்குது. இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இதே மாதிரி நிறைய கதைகள், கவிதைகள், இல்லை எனக்கு பிடிச்ச வேற ஒரு நல்ல டாப்பிக்கில் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம சந்திக்கலாம். இதே மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கதை இனி அடுத்தவங்களுக்கும் கொண்டு சேர்க்கப்படும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். பாய் பாய்.